முன்னாள் பெரியவர்களே, வணக்கம். இன்றைய செய்திகளுக்காக நான் பவித்ரா. சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளியாகும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலை. முதலமைச்சரின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்த உரை. முதலமைச்சர் தகுதிக்கு உகந்ததல்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று தனி சிறப்பான பெருமைப்படத்தக்க வரலாறு உண்டு. யாகாவராயினும் நாக்காக்க என்பது மிகவும் முக்கியம். திராவிட கழகத்தை பொறுத்தவரை வரவேற்க வேண்டியவற்றை வரவேற்கும், கண்டிக்க வேண்டியவற்றை தாட்சேனியமின்றி கண்டிக்கவே செய்யும். பொது ஒழுக்க சிதைவுக்கு தமிழ்நாடு சென்றுவிடக் கூடாது என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் 96ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி அவரின் சிலைக்கு கழக துணைத் தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் வாயு கசிவால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குக என்றும், உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்தும் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். அமித்ஷாவின் இலக்கு இடஒதுக்கீட்டை ஒழிப்பதுதான், கட்சிகளை உடைப்பதின் பின்னணி இதுவே என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பரபரப்பு குற்றச்சாட்டியுள்ளார். ஆந்திராவில் ஜொன்னகிரி தங்க சுரங்கத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். பருவமழை தீவிரத்தால் அருணாச்சலம் நிலச்சரிவில் 5 பேர் காணவில்லை. மகாராஷ்டிராவில் சாலை, ரயில் போக்குவரத்துகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெருப்பாற்றில் எதிர்நீச்சல், இயக்க தோழர்களின் ஓயா உழைப்பு, வன்முறை சந்திப்புகள், சிறைவாசகங்களால் வளர்க்கப்பட்ட இயக்கமே நமது கழகம். தந்தை பெரியார் சந்தித்த எத்தனை எதிர்ப்புகள், செருப்பு வீச்சுகள், இந்த வரலாறுகளையெல்லாம் இன்றைய தலைமுறையினர் அறிய வேண்டாமா? நாளை சின்னாளம்பட்டியில் சந்திப்போம் வாரீர் என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு அவர்களே காரணம் என்றவர்களும், சுய ஒழுக்கம் இச்சமூகத்தில் ஆண்களுக்கு தேவையில்லை என்ற மனநிலை மேலும் வளரவே வழிவகுத்தனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது திரைப்படங்கள் மூலமாகவும் அதைத்தானே சொன்னார் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலினை ஏளனம் செய்யும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியது மாண்புக்கு உகந்ததல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இல்லாத ஒருவரை ஜோசப் விஜய் கிண்டலும் கேலியும் செய்தது அவை உரிமை மீறல் இல்லையா? மேனாள் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. சீனாவின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் தடைக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவ நிறுவனங்கள் மீது சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்திய ரஷ்யா இடையே பிரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உதவி பேராசிரியர் நேரடி நியமனம் வெளிப்படைத்தன்மையுடன் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிறது என ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. பிஜேபி ஆட்சியின் லட்சணம். பிஜேபி ஆளும் சத்தீஸ்கரில் மதுவில் நஞ்சு கொடுத்து 8 பேர் கொலை செய்யப்பட்டனர். ஒன்றிய அரசின் மெத்தனத்தால் பாதிக்க போகும் தமிழ்நாடு இளைஞர்களின் எதிர்காலம், தள்ளி போகும் பொறியியல் கலந்தாய்வு. பத்திரப்பதிவு சட்டத்தில் 34C பிரிவு ரத்து, அசல் ஆவணமின்றியும் பத்திரப்பதிவு செய்யலாம் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் 16 பேர் தாயகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. அவர்கள் வெளிசிறை முகாமில் சித்திரவதை அனுபவிப்பதாக வெளியிட்ட காட்சி பதிவு சக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகள் விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ளன. இதனை வாசகர்கள் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.